Hey, hi, hello everyone. Welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science tutor. Vanakkam, vanakkam, 8th standard pasangala. So we are in the series of videos of book back exercise discussion of class 8. And geography la first lesson rocks and soil is already over. So நம்ம detailed types of rocks, igneous rocks, metamorphic rocks, sedimentary rocks எப்படி ஃபார்ம் ஆகுது, என்னென்ன மினரல்ஸ் அதில் இருக்குது, ராக்னா என்ன, சாயில்னா என்ன, இன்ட்ரூசிவ்னா என்ன, எக்ஸ்ட்ரூசிவ்னா என்ன, லேயர்ஸ் ஆஃப் சாயில்னா என்ன, இது எல்லாமே கிளியராக டீட்டெயில்டாக நம்ம புக் பேக் ஆன்சர்ஸோட சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெசன் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. Those who have not watched the video, please go back and check the chapter 1 discussion of class 8. ஓகேங்களா? So rock and soil geography ஓடது முடிஞ்சது. Next we are heading towards chapter 2 of geography, that is weather and climate. Very simple terminologies, weather and climate. ஆனா வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ வெதர் அப்படிங்கிறதுனா இட் இஸ் அ டே டு டே சேஞ்ச். இன்னைக்கு ரெய்னியா இருக்கு, ஒரு மாதிரி ப்ரீஸ், நல்ல காற்று சூப்பராக வருது, நல்லா மழை பெய்யுது, அது நம்மளோட வெதர். நாளைக்கு ரொம்ப பிரைட் அண்ட் சன்னியாக இருக்குது, ரொம்ப சூரியன் சுட்டு இருக்குது, ரொம்ப பிரைட் அண்ட் சன்னியாக இருக்குது, அது நாளைக்கு வெதர். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, பெருசாக சன்லைட் காணும், ஆனால் மழையும் காணும், ஒரு மாதிரி க்ளவுடியான கிளைமேட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, சொல்லும் போதே கிளைமேட்டுன்னு வருது, ஆனால் அது தப்பு. ஸோ டே டு டே நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெதர் வந்து டே டு டே நடக்கிற சேஞ்சஸோட வெதரை 30 to 35 இயர்ஸ் அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 30 to 35 இயர்ஸ் வெதரை அக்யூமுலேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண சேஞ்ச் தான் கிளைமேட். ஓகேங்களா? ஸோ கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஃபேக்டர் ஃபார் அபவுட் 30 to 35 இயர்ஸ். ஒரு ஏரியா, இப்போ வந்து சென்னை, தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரீஜியனோட கிளைமேட் இப்படி தான் இருக்கும். இந்த ரீஜியனில் ரெயின்ஃபால் இப்படி தான் இருக்கும், டெம்பரேச்சர் இப்படி தான் இருக்கும், ஹியூமிடிட்டி இப்படி தான் இருக்கும், விண்ட் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி சன்லைட் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி 30 to 35 இயர்ஸால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் கிளைமேட். கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு, கிளைமேட் ஆஃப் இந்தியா, கிளைமேட் ஆஃப் அமெரிக்கா, அது வந்து கிளைமேட். அதே வந்து இன்னைக்கு ரெய்னியாக இருக்குது, நாளைக்கு சன்னியாக இருக்குது, நெக்ஸ்ட் டே க்ளவுடியாக இருக்குது, தட் இஸ் வெதர் சேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ வெதர் இஸ் அ சேஞ்ச் ஃப்ரம் டே டு டே அண்ட் கிளைமேட் இஸ் அ சேஞ்ச் ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ். ஓகே? ஸோ நீங்கள் இனிமேல் வெளியூரில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது இன்னைக்கு அங்கே கிளைமேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறக்க தப்பான கேள்வியை கேட்டுறாதீங்க. இன்னைக்கு அங்கே வெதர் எப்படி இருக்கு, ஹவு இஸ் த வெதர் அவுட் தேர் டுடே அப்படின்னு கேளுங்க. ஹோப் யூ காட் இட். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எர்த்ஸ் அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ், எர்த்ஸோட அட்மாஸ்பியர் அதாவது நம்மளோட ஏர் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளோ நைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது. வி நோ தட் நைட்ரஜன் இஸ் த மேஜர் காம்பனண்ட் ஆஃப் atmosphere. So 78% nitrogen, 21% oxygen, 22% 1%, 21% 0.97, 10 and 20 no. So the answer is option A, 78% nitrogen and 21% oxygen. Dash is generally referred as average conditions of weather of a place or region. ஸோ ஆவரேஜாக இந்த இடத்தோட வெதர் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் climate. ஓகேங்களா? So climate is generally, என் கூட சேர்ந்து எல்லாரும் படிங்க, everybody read it along with me, it's very important. Climate is generally defined as the average conditions of the weather, average conditions of the weather of a place or a region. ஒரு பிளேஸ் ஒரு ரீஜியனோட ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் தான் கிளைமேட் அப்படிங்கிறாங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ். ஸோ நிறைய இயர்ஸில் ஒரு ஏரியாவில் நடக்கிற டே டு டே வெதர் சேஞ்சஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் தேட் இஸ் கால்ட் அஸ் கிளைமேட். டே டு டே நடக்கிற சேஞ்ச் வெதர், இயர்ஸ் ஓவர் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ் நடக்கிற சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? எஸ். ஸோ ஆர்டிக்ல வந்து கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆகுது, அதெல்லாம் சொல்கிறாங்களே, தட் இஸ் கிளைமேட் சேஞ்ச். 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கலை, இப்படி மெல்ட் ஆகலை, ஆனால் 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மெல்ட் ஆகுது, அப்போது கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஆர்டிக் கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச்னா என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ வெதர்னா டே டு டே சேஞ்சஸ், கிளைமேட்னா நம்பர் ஆஃப் இயர்ஸில்
நடக்கிற வெதரோட சேஞ்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the earth receives energy from current electromagnetic radiation waves heat. So உங்களுக்கு எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி சன்லைட்ல இருந்து கிடைக்குது. And which one of the following represents places with equal amount of rainfall? இங்க எல்லாரும் கவனிங்க, all of you pay attention. ஐசோ அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐசோதேர்ம் அப்படின்னா places connecting equal temperature. therm அப்படின்னா temperature. ஐசோஹெல், ஐசோபார் அப்படின்னா வந்து places connecting equal pressure. எந்தெந்த இடத்துலலாம் லோ ப்ரெஷர் இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்றது ஐசோபார். ஐசோஹைட்ஸ் அப்படின்னா places connecting equal rainfall. ஓகேங்களா? So the answer is rainfall. Which one of the following represents places with equal amount of rainfall? It is isoheights. Okay? Dash is used to measure the humidity. Humidity na moisture in the air. காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதுதான் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறாங்க. ஆனிமோமீட்டர், பேரோமீட்டர், ஹைக்ரோமீட்டர், தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர்னா ப்ரெஷரை மெஷர் பண்றது, ஐ மீன் டெம்பரேச்சரை மெஷர் பண்றது. பேரோமீட்டர்னா ப்ரெஷரை மென்ஷன் பண்றது. அப்போ ஹைக்ரோமீட்டரா ஆனிமோமீட்டரா? ஹைக்ரோமீட்டர் தான் இஸ் யூஸ் டு மெஷர் த ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டியும் ஹெச், ஹைக்ரோமீட்டரும் ஹெச், அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹியூமிடிட்டி ஒரு காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை, the moisture of the atmospheric conditions வந்து moisture of the air வந்து மெஷர் பண்ற டிவைஸ் என்ன, ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ற டிவைஸ் என்ன? It is hygrometer, which is starting with H, and humidity also starts with H, which you can relate and learn with. So next is fill in the blanks. Dash refers to the condition of atmosphere for a short period of time. Short period na enna? Very good. Weather. Long period over a number of years na? Climate. The scientific study of weather. So இந்த weather படிக்கிற study என்னது? Meteorology. Meteorology. Okay? So meteorology is the scientific study of weather. The highest temperature ever recorded in the earth is 56.7 degrees Celsius in USA. So 56.7 degrees Celsius, scorching heat in USA, that is the highest temperature. Dash is the ratio between the actual amount of water vapor and the maximum amount of water vapor the air can hold. So ஒரு வாட்டர் வேப்பரோட அமௌண்ட் வந்து காற்றுல இவ்வளோ வந்து ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ, அதுக்கும் டிவைடட் பை இவ்வளோ அதால ஹோல்டு பண்ண முடியும், அந்த ரேஷியோ. ஸோ இப்போதைக்கு மாய்ஸ்சர் வந்து ஏர்ல 50% இருக்கு, ஆனா அதுக்கு 100% ஹோல்டு பண்ண முடியும். அப்போ அந்த 50/100 அப்படிங்கிற ரேஷியோவை ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ரெலட்டிவ் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஹியூமிடிட்டி, ரெலட்டிவ் ஹியூமிடிட்டி தான் கரெக்டான டேர்ம். இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் present in the air and the maximum amount of water vapor that the air can hold. எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியும், அதோட ரேஷியோ வந்து ரெலட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. Dash and dash are measured by anemometer and wind vane respectively. So dash வந்து anemometer, dash வந்து wind vane. Wind direction வந்து anemometer, wind speed வந்து wind vane. ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா அந்த ஒரு டேர்மையும் அந்த ஒரு டேர்மோட கரெக்டாக கோரிலேட் பண்ணி மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஸோ விண்ட் டைரக்ஷனை மெஷர் பண்றது anemometer, wind speed measure பண்றது wind vane. ஓகேங்களா? So wind direction, wind vane. Wind direction anemometer, wind speed, wind vane. Dash are imaginary lines that connect the same temperature of different places. இப்பதான் நான் சொன்னேன் ஐசோ அப்படின்னா it is equal அப்படின்னு அர்த்தம். So ஐசோ பார்னா pressure, ஐசோ ஹைட்னா rainfall, ஐசோ term அப்படின்னா temperature. ஓகேங்களா? So isotherms-னா equal amount of temperature இருக்கிற ஏரியாஸை கனெக்ட் பண்ற imaginary line. Say true or false. The atmosphere is a layer of gases surrounding the planet. True. The scientific study of weather is climatology. False. It is very good. Meteorology. Good. Isohel refers equal sunshine. True. Isohel na equal amount of sunshine. Isotherm na equal amount of temperature. Isobar na equal amount of pressure. Isoheight abdina equal amount of
rainfall. ISO-NEF அப்படினா equal amount of cloudiness. Humidity is calculated by aneroid barometer. Humidity na நம்ம hygrometer ன்னு படிச்சோம். False. Good. Correct. ஞாபகம் வச்சிருக்கீங்க. Answer in brief. Weather அப்படினா என்ன? Weather is the day-to-day conditions of the atmosphere at any place. Regards sunshine, temperature, cloud cover, wind, fog, air pressure, humidity, precipitation and such other elements. So இதை நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, so day to day ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் நடக்கிற changes, ஓகேங்களா? சன்ஷைனா இருக்கட்டும், டெம்பரேச்சரா இருக்கட்டும், இல்லைன்னா cloud கவரா இருக்கட்டும், இல்லைன்னா wind fog condition இருக்கட்டும், இல்லைன்னா air pressure, இல்லைன்னா humidity, இல்லைன்னா precipitation. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் weather. ஓகேங்களா? எஸ். ஸோ weather conditions அப்படிங்கிறப்போ it can be all the elements like, so உங்களுக்கு how is the sunshine, how is the temperature, how is the cloud cover, wind oda fog condition. So wind and another is fog condition. So fog இருக்கா இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு it is the weather changes. ஓகேங்களா? So we will have a different color. Yeah, we'll do that. So number one, everybody repeat along with me. Weather is the day-to-day conditions of the atmosphere at any place regarding sunshine. Yes, சொல்லுங்க என் கூட. Temperature, cloud cover, wind, fog, air pressure, humidity, precipitation. ஸோ இது எல்லாமே ஒரு நாளும் சேஞ்ச் ஆகுமா? இன்னைக்கு சன் பிரைட்டா இருக்கு, நாளைக்கு கிளவுடியா இருக்கலாம். இன்னைக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, நாளைக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கலாம். நாளைக்கு விண்டு நல்லா இருக்கலாம், இன்னைக்கு விண்டு இருக்காம இருக்கலாம். ஏர் ப்ரெஷர் அதிகமாகலாம், ஒரு நாளும் கம்மியாகலாம். ஹியூமிடிட்டி, ஏர்ல இருக்கிற மாய்ஸ்சர், ஈரப்பதம் கம்மியாகலாம், அதிகமாகலாம். precipitation, இன்னைக்கு மழை வரலாம், நாளைக்கு மழை வராம போகலாம், இல்ல அடுத்த நாள் திருப்பி மழை நல்லா பயங்கரமா வரலாம். So precipitation and rainfall. ஓகேங்களா? So இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் டே டு டே சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா? அதுதான் weather. So everybody read it along with me. Weather is the day to day condition or state of the atmosphere at any place regarding sunshine, temperature, cloud cover, wind, fog conditions, air pressure, humidity, precipitation and such elements. ஓகேங்களா? So ST எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. So STAPHWC, staff WC. கன்ஃபியூசிங்காக இருக்குமா? ஓகே, நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ சன்ஷைன், டெய்லி என்னென்ன சேஞ்சஸ் வருது? சன்ஷைன் வருது, ஒரு சில நாள் விண்ட் இருக்குது, ஒரு சில நாள் விண்ட் இல்லை, ஒரு சில நாள் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் க்ளவுட் கவர் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஹியூமிடிட்டி, ப்ரெசிபிடேஷன், ஏர் ப்ரெஷர், ஃபாக் கண்டிஷன். ஸோ இது எல்லாமே ஒரு நாளுக்கும் நடக்கிற சேஞ்சஸ் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் மைண்டில் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். What is insolation? Insolation அப்படின்னா என்ன தெரியுமா? It is the term coined from the word inward solar radiation. உள்ள வரது inward solar sunlight radiation. உள்ள வர sunlight, earthக்குள்ள, sunல இருந்து earthக்குள்ள வர sunlight தான் insolation. Inward solar radiation. Incoming solar radiation are called as insolation. So incoming, உள்ள வர incoming solar radiation தான் insolation. What is meant by atmospheric pressure?
the weight of the air above a given area on the earth's surface is called atmospheric pressure or air pressure. So weight of the air, உங்களுக்கு surface given above the earth surface, உங்களுக்கு earthக்கு மேல இருக்கிற காற்றோட அழுத்தம். ஸோ நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க, மழை டைமில் கண்டிப்பாக லீவ் நாளைக்கு இருக்கா இல்லையாங்கிறதுக்காக நியூஸ் பார்ப்பீங்கல்ல, அப்போ என்ன சொல்லுவாங்க நியூஸில்? காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னா வந்து லோ ப்ரெஷர் பெல்ட்ஸ், ஓகேங்களா, ஆர் டிப்ரெஷன் இன் த பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதிகமாக இருப்பதால் மழை இன்னும் சற்று நாட்கள் காணப்படலாம் அப்படின்னு நியூஸ்ல சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னா என்ன? காற்றோட அழுத்தம், வெயிட் ஆஃப் த ஏர். ஓகே, ஸோ உங்களுக்கு அட்மாஸ்பியர், எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிற ஏரோட வெயிட், அதை தான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆர் ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. காற்று அழுத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The weight of the air above a given area on the earth's surface is called atmospheric pressure or air pressure. Okay, the weight of, என் கூட சேர்ந்து படிங்க எல்லாரும். The weight of the air above a given area on the earth's surface is called atmospheric pressure or air pressure. Okay, so atmosphere, அதாவது earth surface இருக்கு, earth surface மேல atmosphere, air இருக்கு, அந்த ஏரோட வெயிட் தான் வந்து atmospheric pressure இல்லனா air pressure அப்படின்னு சொல்றாங்க. As simple as that. Write a short note on planetary winds. Planetary winds are the ones which blow almost the same direction throughout the year. So pressure winds, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து earth சுத்தி வந்து நிறைய wind blow ஆயிட்டே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் winds அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட் விண்ட்ஸ், நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், சவுத் வெஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், மான்சூன் விண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளானிட்டரி விண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளானிட்டரி விண்ட்ஸ் எல்லாம் வந்து த்ரூ அவுட் த இயர் ஒரே டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டா நார்த் ஈஸ்ட்ல தான் ப்ளோ ஆகும், வெஸ்டர்லீஸா வெஸ்ட்ல தான் ப்ளோ ஆகும், ஈஸ்டர்லீஸா ஈஸ்டர்ல தான் ப்ளோ ஆகும். ஸோ throughout the year they blow in the same direction. Thus they are called as planetary winds. Planetary winds are the ones which blow almost the same direction throughout the year. So they are called as planetary winds. அவங்க வந்து அப்படியே ஒரு ஸ்டிப்புலேட்டட் பாத்ல இப்படி தான் போகணும், இந்த டைரெக்ஷன்ல தான் போகணும்னு கண்டினியூஸா த்ரூ அவுட் த இயர் அவங்க அதே டிரெக்ஷன்ல தான் ப்ளோ ஆயிட்டு இருப்பாங்க. அண்ட் தோஸ் ஆர் கால்ட் as planetary winds. What are ISO lines? ISO lines na first of all enna? So ISO lines, the distribution of weather elements is shown by the means of ISO lines on maps. ISO lines are the lines which join the places of equal values of weather elements. இப்போ நம்ம நிறைய பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ வெதர் எலமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ வெதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா we saw first one weather element la temperature paathom. So equal amount of iso na equal amount of temperature solradhu isotherms. So next paathathu vandu wind paathoma, pressure paathoma. So pressure paathom, pressure vandu isobars. adukapra vandu what did we see? Rainfall, equal amount of rainfall paathoma. Rainfall paathom, it is ISO heights. Equal amount of sunlight பாத்தோமா, sunshine or sunlight வந்து ISO hells. அதுக்கப்புறம் வந்து so what did we see next? Cloud cover பாத்தோமா. So equal amount of cloud cover வந்து equal amount ISO neffs அப்படின்னு சொல்லுவாங்க cloud coverக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வெதர் எலமெண்ட்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி, சன்லைட், கிளைமேட் அண்ட் ஏர் டெம்பரேச்சர், இதெல்லாமே இருக்குல்ல, விண்ட், இது எல்லாமே வந்து வெதர் எலமெண்ட்ஸ். அந்த வெதர் எலமெண்ட்ஸ் வந்து எங்கெங்கே ஈக்குவலாக இருக்கோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏரியா இருக்கு, ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ரஃப் எக்ஸாம்பிள். ஓகே, சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கோங்க. ஸோ சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா எடுக்கும்போது ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹியர், ஓகே, ஸோ இங்கேயும் உங்களுக்கு 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இங்கேயும் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு.
இங்கேயும் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இங்கேயும் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இங்கேயும் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ இது எல்லா ஏரியாஸ்லேயுமே வந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லைன் வச்சு இந்த எல்லா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்லா லைனையும் ஜாயின் பண்றோம். ஓகே, ஸோ யூ ஆர் கனெக்டிங் all the lines which have the temperature of 30 degree Celsius. Okay, so இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா ஏரியாவையும் கனெக்ட் பண்றீங்க. See, so உங்களுக்கு வந்து 30 degree Celsius, 30 degree Celsius, 30 degree Celsius, 30 degree Celsius, 30 degree Celsius. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ கரெக்டாக யூனிஃபார்மாக எங்கெல்லாம் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கோ அந்த ஏரியாஸை வந்து கனெக்ட் பண்ணுற லைன், த லைன் கனெக்டிங் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் அஸ் ஐசோதெர்ம்ஸ். ஸோ இந்த பிளாக் லைன் வந்து ஒரு ஐசோதெர்ம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுற லைன் ஐசோ ஹைட். எங்கெல்லாம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுற லைன் ஐசோபார். எங்கெல்லாம் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிளவுடினஸ் இருக்கோ அதை கனெக்ட் பண்ற லைன் ஐசோநெஃப். எங்கெல்லாம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சன்ஷைன் இருக்கோ அதை கனெக்ட் பண்ற லைன் ஐசோஹெல்ஸ். ஓகே, ஸோ ஐசோ லைன்னா என்ன? வெதரோட எலமெண்ட்ஸ் எங்கெல்லாம் ஈக்குவலா இருக்கோ அதெல்லாம் கனெக்ட் பண்ற லைன், அவ்வளவுதான். ஸோ அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஐசோதெர்ம். நம்ம 30 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஐசோதெர்மை வந்து ஒரு தடவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துருக்கோம். Hope you understand this. Read it again along with me everybody, word by word. The distribution of weather elements is shown by means of iso lines on map. Iso அப்படினா என்ன? Equal. So equal amount of temperature na isotherm, equal amount of pressure na isobar, equal amount of rainfall no iso heights, equal amount of sunshine na isohels, equal amount of cloudiness na isonefs. So, iso lines are the lines which join the places of equal values of weather elements. என்னெல்லாம் weather elements? நான் இப்போ சொன்னதுதான். Temperature, pressure, humidity, air, sunshine, cloudiness, precipitation. இதெல்லாம் தான் weatherோட elements. இந்த weatherோட elements எங்கெல்லாம் வந்து ஈக்குவலா இருக்கோ அதை ஜாயின் பண்ற lines தான் iso lines. ஒரு weather elements ஓட iso lines-க்கு ஒரு பேர் இருக்கு. Hope you understood this. The distribution of weather elements is shown by means of iso lines on maps. The iso lines are lines which join the places of equal values of weather elements. Give reasons. The weather and climate in different regions vary. ஒரு regionல weather எப்படி இருக்கு, ஒரு regionல climate எப்படி இருக்கு, எல்லாமே vary ஆகுது. ஏன்? The angle of sun's rays வந்து directா verticalா இருந்தா அந்த இடம் ஹீட்டா இருக்கும். இன்க்ளைண்டா ஸ்லாண்டிங்கா சன்னோட ரேஸ் விழுந்தா அந்த இடம் வந்து மைல்டு டெம்பரேச்சர், நைதர் டு ஹாட் நைதர் டு கோல்டு, ஒரு மாடரேட் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். த ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ், த லென்த் ஆஃப் த டே டைம். ஓகேங்களா? ஸோ சம்மர் சாலிஸ்டிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சம்மர் சாலிஸ்டிஸ்னா என்ன? உங்களுக்கு வந்து சன் ரைஸ் வந்து சீக்கிரம் ஆகும், ஆனா சன் செட் வந்து லேட்டா தான் ஆகும். சில டைம் நீங்க பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது 6:30 மணி இருக்கும், 6:45 மணி கூட உங்களுக்கு ஒரு வெளிச்சமா இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ்வலா 6 மணிக்கே இருட்டுற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சில நாட்கள்ல 6:30, 6:45, 7 மணி கிட்ட போகும்போது கூட உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தோட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. தட் டைம் இஸ் கால்ட் அஸ் சம்மர் சாலிஸ்டிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? டே டைமோட லென்த் அதிகமா இருக்கு, நைட்டோட லென்த் ஷார்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி நாட்கள்ல சீக்கிரமா சன் ரைஸும் ஆயிடும். 6 மணிக்கு ரைஸ் ஆகுற சன் வந்து 4:45, 5 மணிக்கெல்லாம் ரைஸ் ஆயிடும். அப்போ டே டைமோட லென்த் அதிகமாகுது, நைட் டைமோட லென்த் ஷார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு நம்பர் ஆஃப் ஃபேக்டர். அண்ட் ஆல்டிடியூட்னா என்ன? ஹைட் அபவ் த சீ லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கடற்கரை இருக்கு அப்படின்னா அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கும், ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும். சென்னை, கேரளா, அந்த பீச் சைடெல்லாம் இருக்கிற ஏரியாஸ்ல இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சல்ட்ரியா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், நல்ல ஒரு ஹியூமிடிட்டி இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற காத்துல வந்து ஈரப்பதம், the moisture in the atmosphere over those places near the sea coast is higher, humidity is higher. ஓகே, அதே வந்து அந்த சீ லெவல்ல இருந்து மேல போக 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 போக
உங்களுக்கு இன்னும் ஹைட்டான பிளேசஸ், ஆல்டிடியூட் அதிகமாக இருக்கிற பிளேசஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ் லைக் ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங், ஷிம்லா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் ஹைட் ஆஃப் த sea level, ஹைட் அபவ் த sea level அதிகமாக இருக்குது, ஆல்டிடியூட் அதிகமாக இருக்குது. அந்த பிளேசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ த ஹையர் த ஆல்டிடியூட் த லோவர் த டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹைட் அதிகமாக நீங்கள் போக போக டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ். ஸோ லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ், இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக தான் வந்து ஹீட்டை வந்து உள்வாங்கிக்கும், மெதுவாக தான் வந்து ஹீட்டை வெளியே விடும். ஆனால் லேண்டு வந்து சீக்கிரமாக ஹீட்டை உள்வாங்கிக்கும், சீக்கிரமாக ஹீட்டை வெளியே விட்டுரும். அப்போ அந்த லேண்ட் அண்ட் வாட்டர் பாடிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட் வேரி ஆகும். அண்ட் லொகேஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டன் ரேஞ்சஸ். ஸோ மவுண்டன் ரேஞ்சஸ், மவுண்டன் ஏரியாஸில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அனல் மாதிரி கொதிக்கும். ஆனால் அதே சமயம் வந்து குளிர்காலங்களில் ரொம்ப குளிராக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் நீங்கள் மவுண்டன் ரீஜியன்ஸில் பார்க்கலாம். அண்ட் ஏர் ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் உங்களுக்கு வந்து எங்கே காற்றோட அழுத்தம் அதிகமாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி ரெயின்ஃபால் டிஃபர் ஆகும். விண்ட் எங்கே அதிகமாக இருக்குது, ஓஷன் கரண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த வெதர் அண்ட் கிளைமேட் ஆஃப் த ரீஜியன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலையும் ஏன் வந்து வெதரும் கிளைமேட்டும் வேரி ஆகுது அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். டெல் இட் அலாங் வித் மீ. த ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். த ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ் இன்க்ளைண்டாக இருக்கா இல்லை வந்து வெர்டிக்கலாக இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். த ஆல்டிடியூட், ஹைட் எப்படி இருக்கு, த லென்த் ஆஃப் த டே டைம், the distribution of land and water bodies, the location and direction of mountain ranges, air pressure, winds, ocean currents, இது எல்லாம் தான் வந்து the major factors that determine the weather and climate of a region. ஓகேங்களா? So hope you are getting this. So everybody, once more please, everybody tell it along with me. The angle of the sun's rays, the length of the day time, எப்படி இருக்கு, day longer இருக்கு, night shorter இருக்கு, அது the height above the sea level, that is altitude. Altitude நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், the higher the altitude the lower the temperature. நீங்க ஹைட்டா மேல இருக்கிற இடத்துக்கு போக போக temperature low ஆயிட்டே போகும். The distribution of land and water bodies, location and direction of mountain ranges, air pressure, wind, ocean currents. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் வந்து வெதர் அண்ட் கிளைமேட் ஆஃப் ரீஜனை டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ். the angle of the sun's rays, the length of the daytime, altitude, distribution of land and water, location and direction of mountain ranges, air pressure, winds, ocean currents are the major factors that determine the weather and climate of the region. Temperature decreases with an increase in altitude. Give reason அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்த ஆன்சர் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். தட் இஸ் நத்திங் பட் நார்மல் லேப்ஸ் ரேட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ see here everybody, இது ஒரு மவுண்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ மவுண்டன் ரேஞ்ச். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரஃபாக இங்கே ஒரு டெம்பரேச்சர் கிராஃப் காமிக்கிறேன். ஸோ we will draw a temperature graph. இந்த இடத்துல ஓகே, ஸோ here the temperature is like 20 degree. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து 20 degree Celsius இருக்கு. அதே வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே போறீங்க. ஓகே, ஸோ அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் மேலே போறீங்க. Yes, you are going 1 kilometer above. So உங்களுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ற இடத்துல let us keep it the temperature in the lower area as 26.5 degree Celsius அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற ஏரியால உங்களுக்கு இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 26.5 degree Celsius. அதுவே வந்து ஒரு 1 கிலோமீட்டர், தட் இஸ் 1000 மீட்டர்ஸ் நீங்கள் மேலே போகும்போது அந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அங்கன்னா
உங்களுக்கு it is 20 degrees Celsius னு மாறுது. So what do you notice here? கீழே வந்து 26.5 degree Celsius இருந்தது. 1 கிலோமீட்டருக்கு மேலே நீங்க travel பண்ண உடனே 20 degree Celsius temperature drop ஆயிடுச்சு. Which means உங்களுக்கு altitude அதிகமாகும்போது temperature கம்மி ஆயிருக்கு. So 1 கிலோமீட்டர் நீங்க மேலே போகும்போது 1000 meters நீங்க மேலே travel பண்ணும்போது 6.5 degree Celsius temperature drop ஆயிருக்கு. This is called as normal lapse rate. ஓகேங்களா? So நாம வந்து கீழே இருந்தப்போ 26.5 degree Celsius இருந்தது. அதே நீங்க 1 கிலோமீட்டர் மேலே போனப்போ இன்னருக்கு டெம்பரேச்சர் அந்த மவுண்டன்ல நீங்க 1 கிலோமீட்டர் மேலே போயிட்டீங்க, அப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸா டிராப் ஆயிருக்கு. 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மி ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி 1 கிலோமீட்டர் ஹைட்டு அதிகமாயிருக்கு. Higher the altitude, lower the temperature. This is called as normal lapse rate. எவ்வளோ? Normal lapse rate is equal to 6.5 degree Celsius of temperature per 1000 meters or per 1 kilometer. நீங்க மேல ஒரு கிலோமீட்டர் போகவும் 6.5 degree Celsius temperature drop ஆயிட்டே இருக்கும். The higher the altitude, the lower the temperature. இதுதான் reason, இதுதான் normal lapse rate. Hope you understood this. Now let us go to the answer. So the normal lapse rate தான் வந்து முக்கியமான reason இதுக்கு. It is known as lapse rate which is 6.5 degree Celsius per 1000 meters in troposphere. இப்படி ஒரு லைன்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு give reasonsக்கு நீங்க ஒரு லைன்ல இப்படி எழுதிக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்க. But will you understand this if I had not explained what is normal lapse rate? So எல்லாத்துக்குமே ஒரு concept explanation first நம்ம பார்த்துட்டு we will get into the answer. Okay? So what is normal lapse rate? When you started in the very beginning, கீழே ஓகேங்களா? So down hillsல வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? 26.5 degree Celsius temperature இருந்தது. நீங்க மேல 1 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க, that is 1000 meters டிராவல் பண்றீங்க, டெம்பரேச்சர் எப்படி டிராப் ஆச்சு? 20 டிகிரி செல்சியஸா டிராப் ஆச்சு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 6.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாயிருக்கு, ஆனா ஹைட்டு 1 கிலோமீட்டர் அதிகமாயிருக்கு. that is called as normal lapse rate. 6.5 degree Celsius per 1 kilometer. This is normal lapse rate. That is why when the temperature is decreasing with an increase of altitude. So altitude increases, temperature decreases. இதுதான் விஷயம். ஓகேங்களா? Next, mountain climbers carry oxygen cylinders while ascending peaks. ஏன்? ஸோ நீங்க வந்து மவுண்டன் கிளைம் பண்ணும்போது அவங்க ஏன் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சிருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு அங்கே பிரீத் பண்றதுக்கு ஏர் கிடைக்காது. வித் டிக்ரீசிங் ஏர் ப்ரெஷர் உங்களுக்கு வந்து நீங்க மேலே ஏற இது வந்து நீங்க ஆல்டிடியூட் அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாச்சா, ஆனா ஆல்டிடியூட் அதிகமாக ப்ரெஷரும் கம்மியாகும். ஓகே, ஸோ வித் டிக்ரீசிங் ப்ரெஷர் availability of oxygen to breathe also decreases. உங்களுக்கு நீங்க மேலே ஏற உங்களுக்கு ஏர்ல இருக்கிற அழுத்தம் ப்ரெஷரும் கம்மியாயிட்டே இருக்கும், ஆக்சிஜன் லெவலும் கம்மியாயிட்டே இருக்கும். At very high altitudes, atmospheric pressure and available oxygen to get is so low that people become sick and even die. Mountain climbers use bottled oxygen when they ascend very high peaks. So அவங்க மேலே வந்து மவுண்டன் கிளைம் பண்ண அந்த ஏர்ல இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகுது, ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது. ஈவென்ச்சுவலி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க மவுண்டன் கிளைம் பண்ணும்போது. அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான், அவங்க சஃபகேட் ஆயிடக்கூடாது, பிரீத் பண்ண முடியணுங்கிறதுக்காக they carry oxygen cylinders along with them. Hope you understood this. With decreasing air pressure, the availability of oxygen to breathe also decreases. At very high altitudes, நல்ல ஹைட்டான இடங்கள்ல atmospheric pressure and available oxygen get so low that people can become sick and even die. Mountain climbers use bottled oxygen when they ascend very high peaks. Ascend na enna? When they climb. ஓகேங்களா? ascend na மேலே ஏறுறது, descend na கீழே இறங்குறது. ascending order, descending order படிச்சிருப்போம் இல்லைங்களா? So the king ascend the throne அப்படின்னா வந்து அந்த ராஜா வந்து அந்த அவரோட சீட்ல வந்து ஏறி உட்கார்ந்தாரு, அந்த அவையில அவர் இருந்தாரு. அந்த ascendனா ஏறுறது, descendனா இறங்குறது. So answer in paragraph, how is temperature measured?
measuring temperature. Temperature of a unit or volume of air at a given time is measured in scales like என்னெல்லாம் 3 இருக்கு. Celsius, Fahrenheit, Kelvin. 3 யூனிட் இருக்கு டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு. Tell it along with me. Celsius, Fahrenheit, Kelvin. இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஹிண்ட்ஸ் நோட், சோஷியல் ஹிண்ட்ஸ் நோட்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு போட்டுக்கோங்க. 3 லைன்ஸ் இப்படி வந்து அதை பிரான்ச் மாதிரி போடுங்க. டெம்பரேச்சர்ல இருந்து 3 பிரான்ச் பிரியுது. ஸோ எப்படி எல்லாம் மெஷர் பண்றாங்க? டெம்பரேச்சர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து நம்பர் 1 செல்சியஸ், நம்பர் 2 செகண்ட் பிரான்ச் வந்து கெல்வின், நம்பர் 3 வந்து ஃபாரன்ஹைட். ஸோ இந்த மாதிரி நீங்க பிரான்ச் பண்ணி ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ஓ டெம்பரேச்சரா 3 யூனிட்ல மெஷர் பண்றாங்க, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ meteorologists measure the temperature by thermometer, Stephenson screen, minimum and maximum thermometer. So என்னெல்லாம் meteorologist, அதாவது கிளைமேட்டோட ஸ்டடி தான் மீட்டியோராலஜி. அவங்க எப்படி டெம்பரேச்சரை மெஷர் பண்றாங்க? அந்த ஸ்டடியை பண்ற மீட்டியோராலஜிஸ்ட் தெர்மோமீட்டர் வச்சு, ஸ்டீவன்சன் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு, மினிமம் தெர்மோமீட்டர் இருக்கு, மேக்ஸிமம் தெர்மோமீட்டர் இருக்கு, இதெல்லாம் வச்சு மெஷர் பண்றாங்க. The energy received by the earth through insolation is lost by outgoing radiation. ஒன்றும் இல்லைங்க, இன்சோலேஷன்னா உங்களுக்கு நான் என்னன்னு சொன்னேன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஸோ வாட் எவர் சன்லைட் கம்ஸ் இன் ஹேஸ் டு கோ அவுட். ஓகே, ஸோ சன்லைட் உள்ள எவ்வளோ 100% உள்ள வந்துச்சுன்னா அது 100% வெளியே போயிடும். அதுதான் வந்து ஹீட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ள வர சன்லைட் வந்து வெளியே கண்டிப்பாக போயிடும். அந்த இன்வெர்ட் சோலார் ரேடியேஷன் வந்து it is lost by outgoing solar radiation. The atmosphere is mainly heated by outgoing radiation from 2 to 4 pm. ஸோ உங்களுக்கு வந்து 2 to 4 pm அந்த மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூடாக இருக்கும். 2 மணிக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ வெயில் கொளுத்து, இப்போல்லாம் வெளியே போகவே முடியாது, மணி 2 ஆச்சு, உச்சி வெயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டைம் தான் எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். ஸோ த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் பிட்வீன் 2 to 4 pm regularly and minimum temperature 2 to 4 am before sunrise. ஓகேங்களா. ஸோ அந்த 2 to 4 pm வந்து பீக் ஹை டெம்பரேச்சர் இருக்கும் மத்தியானம். அதே மாதிரி சன்ரைஸுக்கு முன்னாடி 2 to 4 am வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா. மீன் டெம்பரேச்சர். ஸோ இப்படிதெல்லாம் தான் உங்களுக்கு டெம்பரேச்சரை அவங்க கால்குலேட் பண்றாங்க. மெஷரிங் டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இந்த மாதிரி யூனிட்ஸ்ல இருக்கு. தெர்மோமீட்டர், ஸ்டீவன்சன் ஸ்கிரீன், மினிமம் மேக்ஸிமம் தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்றாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 2 to 4 pmல எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரும் 2 to 4 amல மினிமம் டெம்பரேச்சரும் ரெக்கார்ட் பண்றாங்க. Mean temperature, average temperature of the maximum and minimum temperatures within 24 hours is called mean daily temperature. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாளில் மேக்ஸிமமாக வந்து 48 டிகிரி செல்சியஸும் மினிமமாக 22 டிகிரி செல்சியஸும் இருக்குது அப்படின்னா அது ரெண்டோட ஆவரேஜ் வச்சு உங்களுக்கு மீன் டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ, மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோங்கிற வச்சு. Diurnal, please read it along with me. This is a new term. Diurnal range of temperature. Diurnal அப்படின்னா day and night difference. Okay, so diurnal range of temperature is the difference between maximum and minimum temperature of day. The annual range of temperature is the difference between the highest and lowest monthly temperatures of a year. So ஒரு நாள்ல இருக்கிற day and night ஓட டெம்பரேச்சர்ல இருக்கிற changes அதுதான் diurnal range of temperature. Okay, so எப்படி எல்லாம் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்றாங்க, how is temperature measured ன்னு உங்களுக்கு ஆன்சர் இன் டீடைல்ல கேட்டாங்கன்னா what do you say? Measuring temperature, what are the 3 units? The temperature of a unit volume of air at a given time is measured in scales like Celsius, Fahrenheit, Kelvin. What are the devices? The meteorologists measure the temperature by thermometer, Stephenson screen, maximum and minimum temperature. So maximum temperature எப்போ அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க 2 to 4 pm. Minimum temperature is recorded by 2 to 4 am. Atmosphere is mainly heated by the outgoing radiation from 2 to 4 pm. உள்ள வர சன்லைட் வந்து வெளியே போகுதுல, அப்போ வந்து சூட்டை கிளப்பி விட்டுட்டு போயிடும். ஸோ உள்ள வர சன்லைட் வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன், வெளியே போகிற சன்லைட் வந்து அவுட் கோயிங் சோலார் ரேடியேஷன்.
ஸோ அவுட் கோயிங் ரேடியேஷன் வந்து 2 to 4 pm சூட்டை நல்லா கிளப்பி விட்டு போயிடும். அப்போ தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் between 2 to 4 pm. And minimum temperature is recorded between 2 to 4 am before sunrise. The mean temperature, the average temperature of maximum and minimum temperature within 24 hours. So, எப்போ maximum, எப்போ minimum. அதுதான் வந்து average daily temperature. Diurnal range of temperature is the difference between maximum and minimum temperatures of a day. The annual range of temperature is the difference between the highest and lowest monthly temperatures of a year. Okay? So, உங்களுக்கு வந்து highest and lowest temperatures of a year the diurnal. Okay? எப்போ maximum, எப்போ minimum. அந்த dayல இருக்கிற changes. And that is how you explain the answer. So, இந்த terms எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா please read it and write it again and again. Okay? Diurnal range of temperature is the difference between maximum minimum temperatures of a day. Okay? The wind and its types என்னெல்லாம்? Okay, the horizontal movement of air is called wind. Wind வந்து ஹரிசான்டலா மூவ் ஆகுதுல, அந்த மூமெண்ட் தான் wind அப்படிங்கிறாங்க. ஏர் வந்து ஹரிசான்டலா மூவ் ஆகிற மூமெண்ட் தான் windங்கிறாங்க. The wind systems are broadly classified into planetary winds, seasonal winds, local winds. Number 1, planetary winds, seasonal winds, local winds. Planetary winds are the ones which blow almost the same direction throughout the year. எப்போவுமே நிலையா இதே டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டா நார்த் ஈஸ்ட்லேயே ப்ளோ ஆகிட்டு இருக்கும், வெஸ்டர்லீஸா வெஸ்ட்லேயே ப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி த்ரூ அவுட் த இயர் ஒரே டைரக்ஷன்ல ப்ளோ ஆகிட்டு இருக்கிற விண்டு தான் பிளானிட்டரி விண்ட். அதை வந்து பெர்மனன்ட் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ், போலார் ஈஸ்டர்லீஸ், இது எல்லாமே வந்து பெர்மனன்ட் விண்டு, ப்ரிவைலிங் விண்டு, பிளானிட்டரி விண்டு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. த்ரூ அவுட் த இயர் ஒரே டைரக்ஷன்ல ப்ளோ ஆகிற விண்டு தான் பிளானிட்டரி விண்ட், அதை பெர்மனன்ட் விண்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ் இதெல்லாம். Seasonal wind are those which change their direction according to the season in a year. They are also called as monsoon winds. Monsoon அப்படிங்கிற வேர்டே வந்து ஒரு அரபிக் வேர்ட்ல இருந்து வந்தது தான். மௌசம், மௌசம்னா என்ன? சீசன். ஸோ மான்சூன் விண்ட்னா சீசனல் விண்ட்ஸ். ஸோ இங்கே சீ டு லேண்ட் வரும்போது உங்களுக்கு இட் இஸ் அ சவுத் வெஸ்ட் மான்சூன், லேண்ட் டு சீ வரும்போது நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இந்த மாதிரி சீ டு லேண்ட், லேண்ட் டு சீ வரும்போது சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போகும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இட் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன், சீ டு லேண்ட், நார்த் ஈஸ்ட் மான்சூன், லேண்ட் டு சீ. ஓகே, ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி சம்மர் அண்ட் வின்டர் ரெயின்ஃபால் சேஞ்சஸ் வரும். Local winds are the winds that blow over a small area only during a particular time of a day or a short period of a year. Land and sea breezes are example of these winds. ஸோ ஒரு சின்ன ஏரியா, நீங்கள் வந்து பீச்சில் போய் உட்காடுறீங்க, உங்களுக்கு வந்து மத்தியானம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அந்த காற்று நல்லா சல்ட்ரியாக சூடாக அடிக்கும். அதே வந்து ஒரு மாதிரி நைட் டைமில் போய் உட்காந்து பாருங்க, அப்படியே ஜிலு ஜிலுன்னு உங்களுக்கு வந்து நல்லா தென்றல் காற்று வீசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் லேண்ட் அண்ட் சீ பிரீஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஹையாக இருக்கும்போது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு சீலேருந்து லேண்டுக்கு அடிக்கும் ப்ரீஸ், அது சீ பிரீஸ். லேண்ட்லேருந்து சீக்கு அடிக்கும் பிரீஸ், அது லேண்ட் பிரீஸ். ஸோ அந்த லேண்ட் அண்ட் சீ பிரீஸ் வந்து லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ்? நம்பர் 1, பிளானிட்டரி விண்ட்ஸ். பிளானிட்டரி விண்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்க? பெர்மனன்ட் விண்ட், ப்ரிவைலிங் விண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? த்ரூ அவுட் த இயர் சேம் டைரக்ஷன்ல ப்ளோ ஆயிட்டு இருக்கிற விண்ட். செகண்ட், சீசனல் விண்ட்ஸ். சீசனல் விண்ட்ஸ்னா சீசன், மௌசம் அரபிக் வேர்ட், மான்சூன். ஸோ உங்களுக்கு லேண்ட் டு சீ மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், சீ டு லேண்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன், சம்மர் அண்ட் வின்டர் மான்சூன் எக்ஸாம்பிளா சொல்லுங்க. Local wind, sea breeze, land breeze. Okay, so these are the types. Planetary winds enkuda சேர்ந்து படிங்க. Whatever I saw on the screen, please read it along with me. Planetary winds are the ones which blow almost in the same direction throughout the year. So they are called as planetary winds or permanent winds or prevailing winds. Example, polar easterlies, westerlies, trade winds இதெல்லாம். Seasonal winds are those which change their direction according to the season in a year.
They are called as monsoon winds. These winds blow from sea to land. Southwest monsoon the example summer la, and land to sea northeast monsoon the example winter la. Okay, local winds are the winds that blow over a small area only during a particular time of the day or a short time of the year. So land breeze, sea breeze தான் வந்து உங்களுக்கு best example of local wind. List out the weather elements and associated measuring instruments. So weather element என்னலாம்? Temperature, rainfall, air pressure, humidity, wind. Temperature வந்து என்ன measuring instrument யூஸ் பண்றாங்க? Thermometer. அதோட யூனிட் என்ன? Celsius, Fahrenheit, Kelvin. Rainfall வந்து rain gauge அல்ல மெஷர் பண்ணலாம். Air pressure வந்து aneroid barometerல மெஷர் பண்ணலாம். Humidity வந்து hygrometerல, and wind வந்து anemometerல மெஷர் பண்ணலாம். ஓகே, ஸோ வெரி ஈஸி. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் வந்த டீட்டெயில் ஆன்சர்லேயே வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டீட்டெயில் ஆன்சர். யா, ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர், ரெயின்ஃபால் மெஷர் பண்ணுறதுக்கு ரெயின் காஜ், ஏர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு aneroid barometer, ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணுறது HH ஹைக்ரோமீட்டர், விண்டை மெஷர் பண்ணுறது anemometer. அதுலேயே வந்து wind directionக்கு anemometer, wind speedக்கு வந்து wind vane அப்படின்னு இருக்கு. So what are the devices? Temperature is measured with thermometer, rainfall, rain gauge, air pressure, aneroid barometer, humidity, hygrometer, HH ஞாபகம் வச்சுக்கோங்க, wind anemometer. So இதெல்லாம் தான் the weather elements and the temperature record பண்ற devices. So temperature thermometer, rainfall, rain gauge, air pressure, aneroid barometer, humidity, hygrometer, wind thermometer. ஓகேங்களா, wind anemometer. ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. The answers, book back answers. What about book inside questions? So quick-ஆ go through பண்ணிடலாம். The word climo is derived from Greek, Latin, Arab, English. Greekல இருந்தா climo, climate-ஓட word derive பண்ணிருக்காங்க. Horizontal movement of air, இப்போதான் பார்த்தோம், it is called as wind, right? The average wind speed is low in Brazil. So Brazilல வந்து உங்களுக்கு windோட ஸ்பீடே வந்து லோவா தான் இருக்கு. The temperature decreases per 1000 meters height. எவ்வளோ நார்மல் லேப்ஸ் ரேட்? 5 டிகிரியா, 6.5 டிகிரியா, 7 டிகிரியா, 8.5 டிகிரியா? நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள், hope you remember it. Yes, it is right. 6.5 degrees Celsius தான் normal lapse rate. 6.5 degrees Celsius per 1000 meters. Dash is the difference between the maximum and minimum temperature of a day. நான் இப்போதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். It is diurnal range. Diurnal range தான் வந்து maximum and minimum temperature ஓட difference. Which zone is called as tropical zone? Torrid, temperate, frigid, polar. Torrid zone தான் tropical zone ன்னு சொல்றாங்க. Isobar means equal atmospheric pressure. Very good. Sunshine, temperature, rainfall கிடையாது. Sunshineக்கு isohel, temperatureக்கு isotherm, rainfallக்கு isoheight. அப்போ equal atmospheric pressureக்கு isobar. The name of an equal amount of rainfall, equal line என்னது? Iso, இப்போதான் நம்ம சொன்னோம், isoheight. Name of equal pressure, isobar. ஓகேங்களா? So major element of weather and climate என்னது? Temperature, sound, light, latitude. Sound, light, latitude கிடையாது. Temperature தான் weather and climateக்கு major element. Heat energy from dash is received by the earth through 3 mechanisms. Solar radiation. ஓகேங்களா? Solar radiations தான் வந்து radiation, convection, conduction அப்படிங்கிற 3 mechanismsல இருந்து உங்களுக்கு earth receive பண்ணுது. Dash and soil are the major factors which affect the distribution of temperature, natural vegetation and soil. அங்க இருக்கிற plant, forest இதுவும் soilum தான் வந்து it affects the distribution of temperature. The distribution of temperature is shown by the means of isotherms. Isotherms தான் வந்து lines joining equal amount of temperature. Temperate zone lies between tropic of dash circle in the northern atmosphere and dash circle in the southern atmosphere. So உங்களுக்கு 0 degree equator இருக்கு, மேல northern hemisphere இருக்கு, கீழே southern hemisphere இருக்கு.
So 0 degree equator லருந்து மேல it is Arctic circle. கீழ it is Antarctic circle. ரெண்டுக்கும் இடையில இருக்கிறதா temperature zone. So உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா you have the temperature zone, that is, so here you have everybody, here you have the equator. Equator லருந்து மேல Tropic of Cancer, Tropic of Capricorn. So இந்த tropics குள்ள இருக்கிறது tropical zone. அதே வந்து tropic மேல இருக்கிறது temperate zone. அதாவது Tropic of Cancerக்கும் Arctic Circleக்கும் இடையில இருக்கிறது temperate zone. அதே மாதிரி கீழையும் Tropic of Capricornக்கும் Antarctic Circleக்கும் இடையில இருக்கிறது temperate zone. So இந்த tropical zone and temperate zone தான் வந்து உங்களுக்கு temperature define பண்ற areas. So அதனால தான் வந்து Arctic Circleக்கும் Antarctic Circleக்கும் இடையில இருக்கிற zones தான் வந்து temperature zones. ஓகேங்களா? The temperature zone lies between Tropic of Cancer in the north to Arctic Circle in the north, and Tropic of Capricorn in the south to Antarctic Circle in the south. ஓகேங்களா? So here if you see, இது 0 degree equator. இது Tropic of Cancer, இது Tropic of Capricorn. So இந்த Tropic of Cancerக்கும் Tropic of Capricornக்கும் இடையில இருக்கிற zone வந்து torrid zone or tropical zone. அதே வந்து Tropic of Cancerக்கும் Arctic Circleக்கும் இடையில இருக்கிற zone வந்து north temperate zone. Tropic of Capricornக்கும் Antarctic Circleக்கும் இடையில இருக்கிறது வந்து south temperate zone. Okay, understood everybody? Tropic of Cancerக்கும் Tropic of Capricornக்கும் இடையில இருக்கிறது tropical zone or torrid zone. Tropical zoneக்கு மேல Tropic of Cancerல இருந்து Arctic Circle north hemisphereல இருக்கிறது north temperate zone. Tropic of Capricornல இருந்து கீழ Antarctic Circle வரைக்கும் இருக்கிற இடம் வந்து south temperate zone. Okay? Frigid zone is known as polar region. அங்க வந்து frigid, அதாவது ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர், அதனால தான் வந்து frigid zone அப்படின்னு சொல்றாங்க. It is in polar region. Dash is a major component of water cycle. Rain இல்லைன்னா water cycle meaningless தான். Generally rainfall is high in equatorial region. Equatorial regionல you can experience rainfall almost every afternoon. ஓகேங்களா? So டெய்லியுமே afternoon rainfall இருக்கும். அதனால தான் the equatorial rain forest அப்படின்னு சொல்றாங்க. Okay? The average of dash and dash temperature within 24 hours is called as mean daily temperature. Average of maximum and minimum temperature of a day in 24 hours is called as daily average temperature. Okay, maximum and minimum amount of temperature. Dash is a diagram used to depict the direction and periods of prevailing winds on a map. Windrows. So இதுதான் வந்து windrows. இதுதான் வந்து windோட directions அந்த எப்பப்போ blow ஆகுது அப்படிங்கறத ஒரு மேப்ல காமிக்கிற ஒரு diagram. Windrows. Weather is the day-to-day conditions of the atmosphere. Good. The amount of carbon dioxide in the atmosphere is 0.03%. Amount of argon in the atmosphere is 0.97%. The word climo means inclination. Climate is the average of atmospheric conditions usually for 30 to 35 years in Sanala 35 years. The scientific study of climate is called climatology. Scientific study of weather is called meteorology. Weather படிக்கிறது meteorology, climate படிக்கிறது climatology. What are the controlling factors of weather and climate? So இது நம்ம already பார்த்த answer தான். டக்குனு revision பண்ணிக்கலாம். Angle of sun's rays, length of daytime, altitude, distribution of land and water bodies, location and direction of mountain ranges, air pressure, ocean currents are the major factors that determine the weather and climate of a region. Everybody read it along with me. Angle of sun's rays, length of daytime, distribution of land and water bodies, altitude, direction of mountain ranges, air pressure, winds, ocean currents are the major factors which affect the weather and climate of a region. What are the factors affecting the distribution of temperature?
latitude, altitude, nature of the land and ocean currents, prevailing winds, slope, shelter, distance from the sea, natural vegetation, soil are the major factors which affect the distribution of temperature. So ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் எதெல்லாம் வந்து மேஜரா அஃபெக்ட் பண்ணும்? latitude, எந்த latitudeல இருக்கு? ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி நார்த் அந்த latitudeல இருந்தா ஹையா இருக்கும். அதே வந்து 66.5 டிகிரி நார்த்ல இருந்தா டெம்பரேச்சர் லோவா இருக்கும். latitude. altitude, height above the sea level. நீங்க ஹையா போக போக டெம்பரேச்சர் கம்மியாகும். அப்போ altitude முக்கியமான ஃபேக்டர். நேச்சர் ஆஃப் லேண்ட், லேண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃப்ளாட்டா பிளெயின்ஸா இருக்கா, பிளாட்டோவா இருக்கா, ஹில்ஸா இருக்கா, டெசர்ட்டா இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஸோ ஸ்லோப், அதோட லேண்டோட ஸ்லோப் எப்படி இருக்கு, ஷெல்டர் எப்படி இருக்கு, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ எப்படி இருக்கு. ஸோ கடல் கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். கடல்ல இருந்து தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும். சாயில் எப்படி இருக்கு, நேச்சுரல் வெஜிடேஷன் எப்படி இருக்கு, இது எல்லாம் தான் டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ற ஃபேக்டர்ஸ். ஓகே, latitude என் கூட சேர்ந்து படிங்க. everybody read it along with me. latitude, altitude, nature of land, ocean currents, prevailing winds, slope, shelter, distance from the sea, natural vegetation and soil are the major factors which affect the distribution of temperature. What are isotherms? The distribution of temperature is shown by the means of isotherms. Isotherms are imaginary lines which connect the same temperature of a different places. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேப்ல வரைஞ்சு காமிச்சிருக்கேன். Please scroll back and look into that. ஸோ ஒரு இருக்கு அப்படின்னா ஒரு பிளேஸ்ல எங்கெல்லாம் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கோ அது எல்லா 30 டிகிரி செல்சியஸ் பிளேஸையும் கனெக்ட் பண்ற ஒரு லைன் வந்து ஐசோதெர்ம் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ஸோ இந்த டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீட் இட் அலாங் வித் மீ எவ்ரிபடி. Isotherms are imaginary lines which connect the same temperature of different places. Isotherms are imaginary lines which connect the temperature of different places. Equal temperature, different places. Okay, so the distribution of temperature is shown by the means of isotherms. Isotherms are imaginary lines which connect the same temperature of different places. Okay, equal temperature connect பண்ற line தான் isotherms. Why artificial pressure creates in aircraft? At very high altitudes, atmospheric pressure and available oxygen get so low as the quick move from high pressure to low pressure can cause decompression sickness. Aircraft create artificial pressure in the cabin which makes the passengers remain comfortable while flying. So, உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட்டுக்கு மேலே நீங்கள் பறக்க when you're flying in an aeroplane, you're flying above the clouds. Okay, look at the altitude, look at the height. அவ்வளோ ஹைட்டில் நீங்கள் பார்க்கும்போது the shift, அந்த லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிறது ரொம்ப குவிக்காக நடந்துடும். டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் ஷிஃப்ட் ஆயிருவீங்க, ஒரு லோ ப்ரெஷர்லேருந்து ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன் ஷிஃப்ட் ஆயிருவீங்க. பட் இட் இஸ் வெரி வெரி குவிக், உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணவே முடியாது. ஆனால் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஏர் ப்ரெஷர் இப்படி டக்குன்னு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த ஏரோப்ளெயினே வந்து தடுமாறும், உள்ள நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதனால ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏர் ப்ரெஷரை ஏரோப்ளெயின்குள்ளே கிரியேட் பண்ணுறாங்க. At very high altitudes, read it along with me, atmospheric pressure and available oxygen get so low as the quick move or quick shift from high pressure to low pressure can cause decompression sickness. Aircrafts create an artificial pressure in the cabin which makes the passengers remain comfortable while flying. What are the types of humidity? Specific humidity, absolute humidity, relative humidity. Specific humidity. Specific humidity is the ratio of the water vapor content mixture to the total air content on a mass basis. It is expressed in grams of vapor per kilogram of air. So உங்களுக்கு வந்து
ratio and division. Water vapor content உங்களுக்கு of the mixture to the total air content. ஒரு air இருக்கு, அந்த airல எவ்வளோ வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இருக்கு, எவ்வளோ ஏர் கண்டென்ட் இருக்கு, அந்த ரேஷியோ தான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. அதுவே அப்சல்யூட் ஹியூமிடிட்டி இஸ் த மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் பர் வால்யூம் ஆஃப் ஏர். ஒரு வால்யூம் ஆஃப் ஏர்ல எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்கு, அது அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. It is the ratio between actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor the air can hold at a given temperature is relative humidity. Starting la 1 marks பார்த்தப்பவே நான் சொன்னேன் relative humidity தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு. Please go and check that. Relative humidity is a ratio. For example, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்ல வந்து மாய்ஸ்சர் வந்து ஒரு let's say ஒரு 65% moisture level இருக்கு. ஓகேங்களா? So 65% moisture level இருக்கு, but the air can hold about 100% of moisture level. அப்போ available வந்து 65% of moisture level இருக்கு, 100 வரைக்கும் அதால ஹோல்டு பண்ண முடியும். அப்போ இந்த 65/100 இந்த ரேஷியோ தான் வந்து relative humidity. The ratio between actual amount of water vapor present in the air 65% and the maximum amount of water vapor the air can hold 100% at a given temperature is called relative humidity. Actually 65% இருக்கு, ஆனா 100 வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும். அந்த 65/100 ரேஷியோ தான் relative humidity. Relative humidity is a ratio between, சேர்ந்து படிங்க எல்லாரும், read it along with me. Relative humidity is a ratio between actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor the air can hold at a given temperature. Okay, அதுக்கு example தான் இந்த 65/100. So what are the types of humidity everybody? Specific humidity, absolute humidity, relative humidity. Specific humidity is the ratio of water vapor content of the mixture to the total air content on a mass basis. It is expressed in grams of vapor per kilogram of air. So எவ்வளோ water vapor இருக்கு ஒரு kilogram of airல, அது specific humidity. எவ்வளோ humidity இருக்கு ஒரு volume of airல, அது absolute humidity. Absolute humidity is the mass or weight of water vapor present in per unit of volume of air. Relative humidity is the actual ratio between the actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor the air can hold at a given temperature is called as relative humidity. Relative humidity is the ratio between actual amount of water vapor present in the air and maximum amount of water vapor the air can hold at a given temperature. இது கண்டிப்பா 2 marksல கூட கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த ஒரு டெஃபினிஷன் நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. Say true or false. Highest temperature ever recorded on earth is 56.5 degrees Celsius. True. Yes, இப்பதான் பார்த்தோம். Degree of heat present in the sun is termed as temperature. So உங்களுக்கு degree of heat present in sun is termed as temperature. இல்ல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் temperature. So it is false. Rainfall is measured by rain gauge. True. Temperature decreases to 8 degrees Celsius per 1000 meters at height. No. 6.5 degrees Celsius per 1000 meters, that is called as normal lapse rate. So this is false. Al-Balaki prepared the first climatic atlas of the world. True. Okay, so that is how we come to the end of the session. So book inside questions paathachu, book back questions paathachu. 1 marks, fill in the blanks, choose the correct answer, true or false, give reasons, answer in brief, answer in detail, எல்லாமே தரோவா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. Hope weather and climate lesson is clear to every one of you watching the video. If you have any doubts, please post in the comments and you will get it answered in the next session. So please stay tuned with this series of videos. நாமளும் daily lessons discuss பண்ணிட்டே இருக்கலாம். Thank you everyone.